அவருக்கு போதுமானவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே இந்த சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நீர் மாத்திரம் போதும் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் செய்து முடித்த ஒவ்வொரு ரட்சிப்பின் பணிக்காக நன்றி. நீர் ஒருவர் எங்களோட இருந்தால் எங்கள் வாழ்க்கை சிறப்பாகவே காணப்படும். உண்மை எங்கள் வாழ்க்கை மையமாய் வைத்துக் கொள்ளும் பொழுது எங்களை சுற்றிலும் நடைபெறுகிற ஒவ்வொரு பாரமான காரியம் லகுவாக மாற்ற நீர் வரவர். இந்த நாளில் கூட நாங்கள் புதிய வருடத்திற்காக பிரவேசித்து குடும்பங்களாக நாங்கள் கூடி வர எங்கள் கொண்ட திருவிக்காய் நன்றி. உண்மை தோற்று கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மை போற்றி துதிக்க எங்களுக்கு கொண்ட வாய்ப்புக்காக நன்றி. இந்த திருவசத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசுங்க. எங்கள் வாழ்க்கை அது வேரூன்றி வளரக்கூடியதாய் காணப்படுகிறோம். உடைய சத்தத்தை மாத்திரமே கேட்க உங்க கீழ்படியே உங்க நடக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அந்த குடும்ப ஆராயே வந்துட்ட ஒவ்வொரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு வைத்திருக்க திட்டங்களாக நிறைவேற்ற இந்த நாளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். விசேஷமாக குடும்பங்களாக ஆண்டவர் இணைக்க இந்த நாளிலே வந்திருக்கிறார். விசேஷமான வசனங்களை நமக்காக வைத்திருக்கின்றதை நாம் அனுபவிக்க உதவி செய்வாராக. ஒரு வாக்கியம், a house is built by bricks but a home is built by hearts. ஒரு கட்டடமானது, ஒரு வீட்டு கட்டடமானது அது கற்களால் கட்டப்பட்டது. ஒரு குடும்பமானது இதயங்களால் கட்டப்பட்டது என்று சொல்லி ஒரு வாக்கியம். அது எவ்வளவு பெரிய உண்மையான ஒரு சத்தியம். ஒரு கட்டடம், நம்ம வீட்டுடைய வீடு கட்டப்படும் போது அது கற்களால் தான் கட்டப்படும் இல்லைங்களா? ஆனால் ஒரு குடும்பம் ஒரு குழுவாக இணைந்து வாழ வேண்டியவர்கள் எப்படியாக இதயங்களெல்லாம் கட்டப்படும் இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்குற குடும்பம், நம்ம சின்ன வயசுல நாங்கள்லாம் பார்த்த குடும்பம் அது வளர்ந்து ஆளாகி நாங்கள் மூத்தவங்களாக இந்த நாளில் நிற்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற காலத்துடைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா மிக மிக வித்தியாசமானதாக இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே they want to be very independent, தனித்துவமாக தனிமையாக இருக்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க. இது நான் 93ஆம் வருஷம் 1993ஆம் வருஷம் நான் அமெரிக்காவில் இருக்கும்பொழுது சிறு குழந்தைங்களே சும்மா அது குழந்தை அழைச்சி நடக்கக்கூட முடியாது. என்ன செய்வோம்னா வீதியில் தனியாக நடக்க விடுவாங்க. எனக்கு ஒரே மாதிரி பயமாக இருக்கும், நம்ம பிள்ளைங்களாம் ரோட்டில் விடுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த தனித்துவம், தனியாக அந்த பிள்ளை அறையை எழுச்சி நின்று நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சில காரியம் பார்க்கும்போது நல்லதுதான், அந்த பிள்ளை எழுச்சி நின்னா தான் அது நடக்க முடியும், நடந்தால் தான் அது தொடர்ந்து நடக்க முடியும். ஆனால் அந்த கருத்தை நான் யோசிக்கும் பொழுது இன்றைக்கு குடும்பங்கள் எப்படியா இருக்குன்னா நான் என்ற நிலை, நாம் என்ற நிலையே இல்லை. செல்ஃப் சென்டர்ட், there is no other centered. மற்றவர்கள் சார்ந்து வாழ்கிற குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. நான் என்ன யோசிக்கிறோம், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற நிலையில நம்ம இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படியாக படைக்கும் பொழுது அப்படியாக படைக்கவே இல்லை. ஆண்டுடைய படைப்பின் கிரியை நான் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் ஆண்டவர் செய்வார். குழுவாக ஒரு குடும்பத்தில் எந்த வாட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் யார் இருப்பாங்கன்னா ஒரு குழுவாக கணவர், மனைவி, பிள்ளைகள், உறவர் எல்லாரும் இணைஞ்சு ஒரு குடும்ப உறவை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். இட்ஸ் யுனைடெட் இன் மேரேஜ் டைஸ். திருமணத்தில் இணைக்கப்பட்ட நபர்கள் தூங்குகிற முதல் துவக்கம். ஒவ்வொரு முறையும் பலிபீடத்தில் வந்து 2 பேர் தீர்மானம் எடுத்து தூங்குகிற அந்த முதல் குடும்பம் கணவன் மனைவி. அப்போ நான் சொல்கிறேன், அந்த கணவன் மனைவிக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது, அவங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது சொல்கிற எல்லாரையும் கல்யாணத்தில் திருமணத்தில் ஒரு 3 வட்டங்கள் போடுவேன். அந்த வட்டத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது, இந்த முதல் வட்டத்தில் யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதை சொல்லுவாங்க, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் கூட பிறந்தவா எல்லாம் இருப்பாங்க, நாங்கள் கூட சேர்ந்து நாங்கள் இருப்போம்னு சொல்லி. ஆனால் முதல் வட்டத்துக்குள்ளாகி திருமணத்தில் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த முதல் வட்டம், உள் வட்டம், அது ஒன்லி கணவன் மனைவி மாத்திரம் அந்த திருமண நாளில் இணைக்கப்படுகிறார்கள். அந்த அப்பா அம்மா இல்லை, அந்த உடல் பிறந்தவங்களும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்ல வார்த்தை என்ன, ஒரு மனுஷன் என்ன செய்யணும், தன் பெற்றோரை விடணும். ஸோ விடணும்,
தன் மனைவியோட இணையணும். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். இன்னைக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் இது நடக்குதா? விழுறதே இல்லைல்ல. அப்பா அம்மா விழுறதில்ல, நாம விழுறதில்ல. கரெக்டா? அந்த விடாததுனால குடும்பங்கள் என்ன ஆகல, அந்த கணவன் மனைவி இணைக்கவே முடியல. இணைக்கிறதுனால வாழவே முடியல. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படியாய் சிதறி போயிருப்பதை பார்க்கிறோம். அவங்க மத்தியில் ஒரு உறவே இல்லாத, மற்றவர்களை சார்ந்த உறவுகளாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதற்காக படைக்கவே இல்லை. நம்மளை படைக்கும் பொழுதுமே கணவன் மனைவியாக படைத்தார். ஆண் பெண்ணாக ஆண்டவர் அவர்களை படைத்ததை பார்க்கிறோம். அந்த முதல் திருமணத்தை அவர்தான் நடத்தி வைத்ததை பார்க்கிறோம். God solemnized the first marriage. அவர்தான் அதை இணைத்து கொடுப்பதை பார்க்கும். மனிதன் தனிமை இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணை ஏற்படுத்தணும் தான். இந்த ஏற்ற துணை எப்போ வந்ததோ அப்பதான் ஆதாம் எழுந்து நின்றான்னு சொல்லப்படுகிறது. ஏவாண்ட கொண்டு விடுறாரு ஆண்டவர். ஏவாடு எழுந்து நின்று அவன் சொன்ன மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்புன்னு சொல்லி அவன் உறவு கொள்வதை பார்க்கும். அந்த உண்மையான உறவு என்னன்னா, அந்த day of your marriage, when you give yourself to each other, உங்கள் இருவரும் உங்களை கொடுக்கும் பொழுது, ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கும் பொழுது அந்த புதிய உறவு உருவாக்கப்படுவதை பார்க்கிறோம். திருமணத்துக்கு போகிற அந்த குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் பெற்று பிள்ளைகளோட வளரும். ஸோ அடுத்த வட்டத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்த வட்டத்தில் தான் பிள்ளைகளை வளரும். ஏன் சொல்லுங்க? பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீங்க, வீட்டுக்கு கடமைலாம் செய்வீங்க, அவங்க வாலிபர் ஆவாங்க. வாலிபர் உறுதி வந்த உடனே அவங்க என்ன ஆவாங்க? அவங்க ரெடி ஆயிடுவாங்க அடுத்த குடும்பத்தோட, இல்லையா? ஸோ அவங்க உங்களை விட்டுருவாங்க. அவங்க போயிட்டு பிறகு யாருக்கு தொடர்ச்சியா? அந்த கணவன் மனைவி தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில எத்தனை மேடு பள்ளங்கள் வரலாம், சவால்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், இல்லையா? அநேக வேலைகள் என்ன நடக்குன்னா புரிஞ்சு போயிடுறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு காரியம். அதனால ஆண்டவர் சொல்லுறாரு, இவர்கள் இருவரையும் ஆண்டவர் சேர்க்கிறாரு. அந்த மனிதனால என்ன செய்யக்கூடாது, யாரும் அவங்க குதிக்க கூடாதுன்னு சொல்லி வாக்குறுதியோடு நம்ம அந்த திருமண நாளை நம்ம சொல்லுகிற வார்த்தை. இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள், ஒரே மாம்சமாக கணவன் மனைவியாக. ஆண்டவர் படைக்கும் பொழுது அந்த சிருஷ்டிப்பின் கதையில முதல் அதிகாரம் ஆதியாகமத்துல 26 தொடர்ச்சியாக அந்த அதிகாரம் முழுச பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நாம் லெட் அஸ். ஆண்டவர் திரியேக தேவன் படைப்பை படைப்பது பார்த்து நம்முடைய சொந்த சாயல ரூபத்திலே படைப்போம். அந்த படைச்ச இருவரையும் ஆண்டவர் செய்றாரு, தன்னுடைய சொந்த சாயல், தன்னுடைய சொந்த ரூபம் அவளுக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். So he created them in his own image. So we carry the image of God. நம்ம சாதாரண மனுஷன் அல்ல. நிறைய நேரம் நீ பேஸ்ட், நீ இப்படி, நீ அப்படின்னு சொல்லி நம்மள குறையா சொல்வதில்லை. ஒவ்வொரு முறையும் யாராவது ஏதாவது பேசணும்னா we are ruining God's image. ஆண்டுடைய சாயல்ல ரூபத்துல உருவாக்கப்பட்ட நம்ம குறை கூறுகிறோம் யோசிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொருவரும் we carry the image of God. ஸோ வரையா நம்ம ஆண்டவரை படைக்கும் பொழுது மனிதர்களோடு இணைஞ்சு வாழணும். வந்து குடும்பமாக நம்ம இணைஞ்சு வாழ வேண்டும். அவருடைய இமேஜ் கேரியர்ஸ், க்ளோரி கேரியர்ஸ், அவருடைய மகிமையை நாம் சுமந்து செல்கிறவர்களா இருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை ஆண்டு சொன்ன வார்த்தை அவங்களை ஆசீர்வதித்தாக சொல்லப்படுது. என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை சொல்லுங்க சத்தமா நிரப்புங்க. அந்த பூமியை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளணும். You need to subdue it. உங்களுக்கு தான் அத்தாரிட்டி. முழு பூமி யாருக்கு? மனிதர்கள் சுதந்திரத்துக் கொள்ள, மனிதர்கள் ஆளுகை செய்ய, மனிதர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்ததுனால ஆண்டவர் அவர்களை பொறுப்போடு அவர்கள் வைத்ததை பார்க்கிறோம். ஆதம படைச்ச ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்து இந்த பூமியை பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர் பொறுப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். முதல் வேலை கொடுக்கிறார். முதல் திருமணத்தை செய்து முதல் வேலை கொடுக்கிறார். இங்க நீ பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளணும். முதல் மனைவி தனக்கு மனைவி கொடுப்பதை பார்க்க, அந்த மனைவி கொடுக்கும்போது கூட அவளுடைய வாழ்க்கையை தனக்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்கணும். அவனுடைய உடம்புல இருந்து ஆண்டவர் சிலர் ஒரு மண்ணில் தான் மனுஷன் ஆகிய யாதவம் உருவாக்குறாரு. ஆனால் அதே ஆண்டவர் தன்னுடைய ஏவாளை படைக்கும் பொழுது அப்படியா படைக்கல. என்ன பண்ணாரு? எலும்பு எடுக்கிறார். இல்ல விழா எலும்பு எடுத்து மனைவியை உருவாக்குவதை பார்க்கணும். அப்பதான் அவர் சொல்ற எலும்பின் எலும்பு, இல்லையா? ஸோ அப்படின்னா அந்த உறவு எதுக்குன்னா அந்த தன்னுடைய இதயத்துக்கு பக்கத்துல
தான் இருக்க வேண்டும்னு சொல்லி தான் ஆண்டவர் படைச்சது. மனைவி எதுக்கு படைச்சாங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய இதயத்துக்கு அடுத்தவளாக, தன்னுடைய வாழ்க்கையை துணை கொள்வதற்காக, தன்னை சுமந்து எல்லா காரியங்களும் தன்னோடு பயணம் செய்து கொள்வதியாக 2:3 அதிகாரம் 3ஆம் வசனத்துல 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்வு எடுத்தார் சொல்லப்படுது. So he blessed the 7th day and he sanctified it. அதை பரிசுத்தப்படுத்தினார்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த இடத்துல ஆண்டவர் ஓய்வு பெற்றுக் கொள்வதை பார்ப்போம். எல்லா வேலையும் செய்துட்டு எவ்ரிதிங் இஸ் வெரி குட், எல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி முடிச்சு அவரை சிருஷ்டிக்குள்ள பார்ப்பதை பார்ப்போம். அப்ப அந்த 6ஆம் நாள் தான் படைப்பே உருவாக்கப்படுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய சொந்த சாயல படைச்சு ஆண்டவர் சாதித்திருப்பார். இன்றைக்கு கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளான ரூல்ஸ் நம்ம வாசிக்க வேண்டிய தேசிய பகுதியில நம்ம என்ன வாசித்தோம் அப்படின்னா, நிச்சயமாக ரோல் ஃபார் ஹஸ்பண்ட், ரோல் ஃபார் ஒய்ஃப். அவங்க இருவரும் என்ன செய்யணும் அப்படின்னா 25ஆம் வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் 5:25. ஆண்டவர் கணவனுக்கு என்ன ஒரு பொறுப்புனா, தன்னுடைய மனைவிக்கு ஃபர்ஸ்ட் மனைவி தான் சொல்றாரு. முதல்ல நம்ம பார்க்க போறது கணவன். கணவனை பற்றி நான் பார்த்தோன்னா, அந்த குடும்பத்துக்கு தலைவன் கணவன், தன்னுடைய மனைவிக்கு தலைவன். அப்போ அந்த பொறுப்பான ஒரு காரியத்தை நிறைய ஆண்கள் எடுத்துக்கொள்வதே இல்லை. அந்த தலைமத்துவத்தை பொறுப்பை எடுத்துக்கொள்வதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வேலை இல்லாம வேலை செய்யாம இருக்கிறத பார்க்கணும். பெண்கள் போய் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுவதை நம்ம பார்க்கிறோம். தங்கள் வாழ்க்கை மிக முக்கியமானது. பிகாஸ் யூ ஆர் த பிரீஸ்ட் ஆஃப் யுவர் ஹோம். உங்க குடும்பத்துக்கு நீ தான் ஆசாரியர். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விசேஷமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். உங்க தலைவத்திற்கு மூலமாய் அநேக காரியங்களை சாதிக்கும்படியாக. So you need to love your wife. உங்களுடைய மனைவியை நீங்க நேசிக்க வேண்டும். உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படியாக நேசிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையுடைய எல்லை முடிகிற வரையில இட்ஸ் a lifelong commitment. கணவன் மனைவியாக இணைந்து இசைந்து வாழ்வது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லை, அநேக தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. உங்க தூக்கெல்லாம் போயிடணும், உங்க வாழ்க்கையை என்ன செய்யணும் ஆலோசிக்க தீர்க்க நிறைய தீர்மானங்களை எடுக்க ஆண்டவர் வைப்பதை பார்க்கிறோம். ஸோ மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று கூட நம்ம ஒப்புக்கொள்வதை பார்க்கிறோம். அந்த வாக்கு உறுதி கொடுக்கும்போது. ஸோ டில் தி டெத். ஒருவேளை அவர் அதாவது நிறைய கல்யாணம் நின்று போகிறதுக்கு இல்லை பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் அவருடைய குழந்தை பிறக்க முடியாத நிலை இருக்கு. அதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பெண்கள் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறது ரெடியாகிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் த பாயிண்ட். ஆண்டவர் இப்படி எழுச்சிருக்காருன்னா அதுக்காக நீங்க நிற்கணும். சில வேளையில நம்ம அதெல்லாம் ஆண்டவர் நமக்காக அனுப்பிச்சிருக்காரு கூட. ஸோ பட் அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா அவர் நிற்கணும். ஆண்டவர் எப்போ இணைக்கிறாரோ அதுக்காக நம்ம நினைந்து வாழறதுதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஸோ நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் எப்படி கிறிஸ்து தன்னை தாழ்த்தினாரோ அப்படியாக தாழ்த்த வேண்டும். கணவன்மார்கள் தன்னுடைய சரீரத்தை எப்படி பாவிக்கிறார்களோ அதே போல தன்னுடைய மனைவியை பாவிக்க வேண்டும். நிறைய நேரம் பலவீனமான பெண், அதனால அவங்க ரொம்ப கஷ்டமானவங்க அப்படின்னு யோசிக்கலாம். நிறைய தப்பு நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா அவங்க பரிசுத்தமாக ஆண்டுடைய பார்வையில கனம் பெற்றவர்களாக நாம் அவனை கொடுக்க வேண்டும். எப்படி திருச்சபை ஆண்டவர் சுத்திகரித்ததை பண்படுத்தி பாதுகாத்து பிழை திரை எதுவும் இல்லாம he presents the bride, the church holy and blameless before God. ஆண்டவர் முன்பாக ஒரு பிழை இல்லாமல் கொடுக்க வேண்டும். So that is very important. So மூன்று காரியங்கள் நம்ம திருமணத்தை பார்க்க வேண்டியது. we need to leaving விட வேண்டும். you have to cleave. நம்ம இணைந்து வாழணும். தொடர்ச்சியாக முழுமையாக நீங்க உங்க வாழ்நாள் எல்லாம் வாழ்வதை சாதிக்க வேண்டும். So leaving, cleaving, becoming is very important as one flesh. அதே போல பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு மனைவியாக நீ செய்ய வேண்டியது ஒருவருக்கு ஒருவராக வாழ்வது மாத்திரமே கணவனுக்கு கீழ்ப்படித்து நடக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்
குடும்பத்தில் பெண்கள்லாம் ஆளுகை செய்யணும் இல்லையா, நிறைய சாதிக்கணும்னு பார்க்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் ஐயா தான் ட்ரெஷர். இப்போ அவங்க ட்ரெஷர் வேலை செய்ய முடியல. ஸோ நான் தான் இப்போ அதெல்லாம் செய்யணும். அதனால் கஷ்டமான ஒரு காரியம்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறதே பெரிய காரியம். ரொம்ப கஷ்டம். கணக்கு கொடுத்துட்டே இருப்பான், எவ்வளோ இருக்குது, என்ன செய்த, என்ன பண்ணேன்னு லிஸ்ட் போட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ரோல், அந்த தலைமத்துவத்தை அவங்க இன்னும் தங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் காணப்பட்டால் அதை இன்னும் தொடர்ச்சியாக செய்யணும். ஸோ தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அந்த ஏற தாழ்வுகள், கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், ஏன்னா வெயில், மழை, குளிர், எல்லாவற்றையும், எல்லா சீசன்ஸ், எல்லா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தான் செய்யணும். நம்ம தொடர்ச்சியாய் வாழ்ந்து காட்டணும். நிச்சயமாய் அதெல்லாம் சுலபமான காரியம் இல்லைதான். பட் ஆண்டுடைய கிருபை நமக்கு போதுமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்து சாதிக்க வேண்டியது அவசியம். அதனால கணவர்களை நாம் நிச்சயமாக கனப்படுத்தணும். அவங்க நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் தலைவர் மாத்திரமே. எப்படி கிறிஸ்து குடும்பத்துக்கு தலைவராக இருக்கணும், அதே போல சபைக்கு தலைவராக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தின் தலைவர், நம்முடைய வாழ்க்கையின் தலைவராக காணப்படுவார். ரட்சகராக இயேசு கிறிஸ்து இருப்பதை போல நம்முடைய கணவன் பார்வை நம்ம கனப்படுத்தணும். So there is two words in the whole relationship. கணவன் மனைவிகளாக two words. ஒன்று நேசிக்கணும், லவ். இரண்டாவது மதிக்கணும். இந்த ரெண்டு காரியம் ஒரு வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இணையில்லாத, இணையற்ற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். It will be a beautiful relationship. இந்த மூன்றாவது காரியமாக நம்ம வேசில வாசிக்கிறது பிள்ளைகளை பற்றி. The role of children and parents. பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றோருக்கு கீழ்ப்படி. We need to obey parents in the Lord. அப்ப ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் கீழ்ப்படினோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இல்ல, நம்ம ஆண்டவரே என்ன செய்தார், தன்னுடைய பெற்றோராகிய மரியாதையும் யோசேப்போடு அவர் தங்கியிருந்தார். எவ்வளவு வருஷம் ஏசாமி மரியாதையோட யோசேப்பு இருந்தது எவ்வளவு வருஷம்? 12 வருஷம் தானா? சொல்லுங்க கரெக்டா. எந்த வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு? 30. ஹலோ, ரொம்ப கஷ்டம். பைபிள் படிக்கணும் சொல்றேன். 30 வயசு தன்னுடைய வாழ்க்கை வயசு வரைக்கும் தன்னுடைய பெற்றோரோடு தங்கியிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையை செலவிட்டார். அவங்களை கீழ்ப்படிந்து நடந்தார். அவங்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அழைச்சும் போது தன்னுடைய தகுந்தாவுடைய சித்தத்தை செய்ய இந்த 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சிருப்பார். அவருடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர் நிறைய நேரம் பெற்றோர்களோடு தலையாட்டாங்க பிள்ளைகளுக்கு இல்லைங்களா? பிள்ளைகளை சரியான வழியில நடத்தாதபடி, உதாரணமா இல்லாதபடி. அப்போ அவங்க அப்படியே இருக்கும்போது நிறைய கோபங்கள் மூட்டுகிறவர்களாக இருக்கின்றோம். அவங்களை தூண்டுகிறோம், தவறு செய்ய தூண்டுகிறோம், அவங்க கோபப்பட இல்லையா? ஆனா அவங்களை அனுசரிச்சு, அவங்களை அன்போடு அவங்களை அழைச்சு கொண்டு அவங்களை நேசிச்சிங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் சிறப்பாக உங்க வாழ்க்கை நடக்கும். அதனால பெற்றோரை கனப்படுத்தும் போது அதான் ஒரு கட்டளையாக ஆண்டு வைத்திருக்கிறார். கனப்படுத்தும் போது என்ன இருக்கு, நம்முடைய வாழ்க்கை நீடித்திருக்கும். எங்களுடைய 2 பேருடைய பெற்றோர் மறைச்சிட்டாங்க. ஆனா இன்னும் துக்கம். ஒரு அப்பா சொன்னோட அந்த துக்கம் தொண்டை அடைக்கும். கரெக்டா? யாராவது அதை உணர்கிறோம். நம்முடைய அப்பா அம்மா நம்ம வளர்ப்பு மிக முக்கியமானது இல்லையா? இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா அவங்க மூலமா தான் நம்ம இங்க இருக்கோம். அவங்க இந்த உலகத்துல நம்ம அனுபவிச்சாங்க, நம்ம பெற்று நம்மளை இந்த உலகத்துல கொண்டு வந்தாங்க. அவங்க நம்ம வாழ்க்கையை சிறப்பித்திருப்பதற்காக. அதனால சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள், அவங்க எப்படி நடத்த வேண்டிய வழிகளை நடத்தும் பொழுது அவங்க வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டாங்க. குடும்பம் எப்படின்னா இட்ஸ் a healing place. Family is a healing space. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில அது சுகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். 2 உதாரணங்களை நம்ம பழைய பாடத்திலும் சுவிசேஷ பாடத்தில் பார்க்கிறோம். அந்த ஏசாவும் யாக்கோவும் உங்களுக்கு தெரியும், ஒரு சிரேஷ்ட புத்திர பாவத்தை அவன் வெற்றி போட்டான். ஏசா முதல் மகன். ஆனா அவன் என்ன செய்யல, அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் ரொம்ப முக்கியமானது. அது அவன் அவ்வளவு அனாவசியமா வித்துருவான் இல்லையா? அந்த வித்து போட்டதை அவன் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாத போயிடுச்சு. அதனுடைய ரீசன் என்னன்னா அவதான் காரணம். அதாவது 22 சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு ஆசீர்வாதம் இருந்தான். 22 blessings of the birthright. முதல் பிள்ளைக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அந்த குடும்பத்தையே அவன் தான் வம்சத்தை காண்பிக்கிறாங்க. ஸோ ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ரெப்ரசன்டிங்.
குடும்பத்துடைய சுப்ரீமசி ஆஃப் ரூலிங் ஹெட். அப்போ அந்த குடும்பத்தில் எல்லாருமே முதல் பையன் சொன்னா எல்லாரும் நின்று என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சாதிச்சு நிற்பாங்க. மூத்தவங்களுக்கு அது கொடுக்கப்படும். ஓகே, அந்த முதல் மகன் தான் தகப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். He is a spiritual leader and a priest of the home. அந்த முதல் பிள்ளை தான் இந்த முழு குடும்பத்துக்கும் he lives as a priest. அவனுடைய ஆசாரியனாக அந்த குடும்பத்துக்கு என்பதை பார்ப்போம். எத்தனை பேர் பெற்றாரோ அந்த பெரிய மகனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. The choice of all family lands, என்னென்ன பூமி இருக்கோ குடும்பத்துடைய சொத்து எல்லாம் அவன்தான் முதல் சொந்தம். அவன் தான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அவன் தான் எல்லாத்தையும் தலைமைத்துவம் செய்யணும். The fruitfulness of offspring, அதாவது தன்னுடைய வாழ்க்கை மூலமா எல்லா செழிப்பையும் கனியை அவன் தான் முதல் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கணும். அதனால எல்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி லிஸ்ட். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு மூத்த பிள்ளைக்கு மிக பொதுவான ஒரு பிள்ளை. அந்த முதல் பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை நிறைய ஆலோசனைகளோட பெற்றோர்கள் யோசிப்பாங்க. இந்த பிள்ளை மூலமா அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். இந்த காரியத்தை ஏசாவுக்கு தெரியவே இல்லை, அதை யோசிக்கவே இல்லை, அதை உரிமை கொள்வதற்கு அவன் வாய்ப்பே இல்லாத போயிடுச்சு. அவன் என்ன பண்ணிட்டானா, அது ஏளனமாக சாதாரண ஒரு கஞ்சிக்காக பசிக்கு வித்து போடுறாங்க. நிறைய பேர் இடத்துல வித்துறாங்க தங்களே, சரிங்களா? ஏதோ யாரையும் ப்ளீஸ் பண்றதுக்காக we just sell ourselves. ஆனா இன்றைக்கு அந்த அவன் உணரும் பொழுது எப்ப நடக்குதுன்னா, அவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் யாக்கோபை தான் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருடைய திட்டம். அந்த 2வது மகனுடைய ஆசீர்வாதம் தான் ஆண்டவருக்கு வேணும். ஏன்னா அவன் தான் என்ன தப்பு செய்தாலும் அவன் தான் அந்த தலைமைத்துவத்தை எடுப்பான்னு சொல்லி அது தீர்க்க தரிசனமே அதான். ஸோ தப்பான பெற்றோர் கணவன் மனைவி என்ன பண்றாங்க, நீ ஏன் செல்ல பிள்ளை, நீ ஏன் செல்ல பிள்ளை, பிள்ளைங்க அப்படி வளர்க்குறது தப்பு. எல்லா பிள்ளைங்களும் தப்பு. எங்களுக்கு 3 பேர பிள்ளைங்க கேட்பாங்க, பெரியவ சொல்வா, அப்பா நான் தானே ஃபர்ஸ்ட் ஒன், நான் என்ன தானே இங்கே ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்ல நெவர், கிடையவே கிடையாது. 3 பேரும் சமம், 3 பேரும் ஸ்பெஷல், 3 பேரும் ஒரே பார்த்தா நான் நேசிக்கிறோம். அவன் மேனிபுலேட் பண்ணுவான். ஐயா கிட்ட ரொம்ப பேஷனேட்டாக என்னை பார்த்துக்கலாம் என்ன செய்வான். தாத்தா all your things, all your belongings belong to me, ரைட் மாதிரி கேட்பான். All your gold, all your things, whatever you have possessed, you have to give it to me. அவன் உரிமையாக கேட்டு வாங்கிப்பான் சொல்லுவான். சொல்லி இல்லை, எல்லாமே ஈக்குவலாக கொடுக்கணும். So you give all your gold to both of them. I don't give your gold, you give all of them. So அப்போ அந்த நான் சொல்றேன், சமூகமாக எல்லாரையும் நேசிக்க முடியாது. all are equally important. இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைங்களை, நீ பெரியவராக இருக்க, நீ கருப்பாக இருக்க, நீ வெள்ளையாக இருக்க, அப்படின்னா அப்படியெல்லாம் வித்தியாசம் பார்த்து பிள்ளைங்களை வளர்க்கணும். இவ்வளோ பெரிய தவறு. அதனுடைய பலன் தான் ஏசாவுடைய வாழ்க்கையுடைய நிலை. எல்லாவற்றையும் இழந்துதான் தன் வாழ்க்கையை போயிடுச்சு. அண்ணக்கோ அவருடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துறாங்க, கதறுகிறான். ஞாபகம் இருக்கா? எப்படி கதறுகிறான்? ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையாப்பா? இல்லப்பா, உனக்கு எல்லா ஆசீர்வாதம் நான் கொடுத்துட்டேன். நீ ஏசாய் யோசிச்சா எல்லாவற்றையும் அவன் ஆசீர்வச்சிட்டேன். கண் பார்வை இல்லாத அப்பா விட எப்படி ஏமாற்றுக்காரனா யாக்கோபு பெற்றுக்கொண்டான் இல்லைங்களா? தப்பான முறையில். பட் அதையும் ஆண்டு அனுமதிச்சார். அவன் வாழ்க்கை மாற்றும்படியாக. அவன் ஏமாற்றுக்காரனாய் மாற்றவில்லை, அவனை இஸ்ரவேலாய் மாற்று வரையிலே அவனை விடவே ஆண்டவர் இல்லைங்களா? தன் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றி அந்த சந்ததியை சுமந்து செல்லுகிறவனாய் மாற்றத்தை பார்க்கிறோம். ஆனால் ஏசா பழி வாங்குறது செய்யலாம் இல்லைங்களா? பெற்றோர் ஆசீர்வதிச்சிட்டாங்க, அப்பா மேல கோவம், அம்மா மேல கோவம் போய் என்ன பண்ணாங்க, அந்நிய பெண்களை அவங்க திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லி 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 வளர்த்தோம். அவங்களுக்கு எதிராக எழுப்பிடலாம் இல்லைங்களா? முதல்ல அவன் போய் 2 மனைவியில மனம் செஞ்சார். காலான் தேசத்துக்கு மனைவி பெண்களை. இஸ்மவேல், ஆபிரகாமுடைய மகனாகி இஸ்மவேலுடைய மகனுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதை பார்க்க. இன்னைக்கு என்ன நடக்குது? அந்நிய மக்களை திருமணம் செய்து கொள்ளும்படியாக ஒரு உதவி பண்ண ஒரு சுலபமான ஈஸியான தன்னை நான் பார்த்தேன், லவ் பண்ண, கல்யாணம் பண்ணேன். ராங் சாய்ஸஸ். அவன் சொல்லுவோம், நான் எந்த மூலமா அவங்க ஏசாமிகிட்ட வந்துடுவாங்க. எப்படி வருவாங்க? இட்ஸ் a toy, it's not an easy joke. கீழ்படியாத போனவங்களுக்கு அநேக பாடுகள்
நீங்க பின்பற்றின ஆண்டவரை மிக மிக கடினம். உங்க பிள்ளைகள் நிச்சயமாக பாதிக்கப்படும். ஒரு சிலர் நிச்சயமாக ஆண்டவருடைய வழியில அவங்க ஆண்டவரை நேசிக்க வந்துடுறாங்க. பட் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில கொடுக்கிற அந்த சவால்கள் பார்க்கும் பொழுது அங்க எனிமிட்டி, அங்க எதிர்ப்பு, கசப்பு, கோபம், வெறுப்பு, பகை, கீழ்ப்படியாமை, அந்த வெறுப்போடவே அந்த ஆண்டவருக்கு எதிராக வருவதை குறித்து பார்த்தோம். அந்த வலியோட துக்கத்தோட பெற்றோர் காணப்பட செய்வார். அவருடைய குடும்பம் அப்படியாக அல்ல. ஆனா அதே ஏசாவுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றத்தை 20 ஆண்டுகள் 2 பேரும் பார்க்கவே இல்லை. வாசிக்கப்பட்ட வேதி பகுதியில ஒரு வார்த்தை பார்த்தோம். ஒருவரை பார்த்த உடனே நடந்த சம்பவம் இல்லை. ஏசா என்ன பண்ணா? ஓடி வந்தான். இல்லை 7 முறை அவர் பாவம் அவருடைய தன்மையை காண்பிக்கிறார், 7 முறை வணங்கிறார். ஆனா என்ன நடந்துச்சு? ஏசா யாக்கோபை பார்த்த உடனே அந்த பாசம் இல்லைங்களா, அந்த கசப்பெல்லாம் ஓடிடுச்சு. ஒருவரை பார்த்த உடனே ஏசா ஓடி போய் தன்னை கையில அணைச்சு கொண்டு அதை கட்டி முத்தம் செய்து அழுதார்கள் சொல்லுங்க இல்லைங்களா. அதே போல அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் என்ன செய்யறாரு? ஓடி போறாரு. ஓடி போய் தன்னுடைய மகனை அணைச்சு கட்டி கொண்டு முத்தம் செய்திருப்பார். இந்த உறவுகளில அந்த மன்னிக்கிற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா ஒருவரை ஒருவர் நம்ம நேசிக்க ஆண்டுடைய அன்பு நமக்குள்ளாய் வரக்கூடியதாக காணப்படும். அங்க சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை நடக்கும். ஆண்டுடைய அஞ்ஞானங்களில இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம்னா let go your egos. EGO எல்லாரும் evil going on. Evil going on. EGO. தீமை போய்கொண்டே இருக்கும். நம்முடைய சுயத்தை நம்ம மதிச்சுட்டு அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு அந்த மாதிரி நம்ம தீமை செய்து கொண்டே இருக்கும். ஒன்று விட்டா அடுத்தது, அடுத்து விட்டா அடுத்தது, அடுத்தது விட்டா அது போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அதை மன்னிச்சு ஒருவரை ஒருவர் மன்னிச்சு வாழ்க்கை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அங்கே பெரிய ஐக்கியம், அங்கே ஒற்றுமை, அங்கே அன்பு, அங்கே பராமரிப்பு, பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கும். நம்ம வாசிக்கின்ற 91ஆம் சங்கீதத்தை நம்ம திருப்பியும் வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? உலக மாதிரி கோவிட் காலத்துல இந்த வசனம் இதை ஒவ்வொரு நாளிலும் வாசித்து மரணம் செய்து கொள்ளக்கூடிய வசனமாயிடுச்சு. இன்னைக்கு எங்க பேரங்களை கூட பிரேயர் முடிச்ச உடனே ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அதை முடிச்சிட்டு பிறகு இந்த வசனத்தை சொல்லிதான் முடிப்பாங்க. நாட்கள் மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டுகள் நீடித்த நாட்களை நமக்கு தரணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய ரட்சிப்பை அவருக்கு காண்பிப்பேன். ஆண்டுடைய ரட்சிப்பை நமக்கு வேணும்னா நம்ம எல்லாருமே அவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். அவரை போல நம்ம உலகில் நடக்க வேண்டும். அவருடைய அன்பை போல அவர் எப்படியாக தன்னை உண்டான சின்னத்தை சிறு
எப்படி கடைசி பத்தியம் செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பிப்பார். குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிரியத்தை காத்திருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்தவர்களாக எங்களை கொடுத்துக்கொண்டுள்ள பங்கினை சிறப்பாக செய்ய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், ஆண்டவரே உடன்பிறந்தவர்கள் யாராக இருக்கோமோ ஆண்டவரை பெற்றோர்கள் அநேக பிள்ளைகளை விடுவிடாமல் அவங்களை பிடிச்சு வச்சு அந்த குடும்ப வாழ்க்கை நடக்காம அநேக குடும்பங்கள் பாழாக்கி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுப்படியாக நடக்கிறோம். இதைகளால் கட்டப்பட நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆஸ்வதிக்க சியோன்றது வந்திருக்கிறீர். அதில் அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகளை நீத்தாங்க. உங்களுமே உங்களுக்கு பயப்படுகிற பயத்துல உங்களுக்கு பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட என்னை ஆசிரியத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் கேட்கிறோம்.